ಅನ್ಯರಿಂದಲೀ ಸುಖವಾಯಿತೆಂಬುದಕ್ಕಿಂತ ನಿನ್ನಿಂದಾಯಿತೆಂಬ ಕ್ಲೇಶ ಮೇಲಯ್ಯ. ನಿನ್ನನರಿಯದೆ ಅನ್ಯರ ಬಲ್ಲೆನೆಂಬುದಕ್ಕಿಂತ ಕಣ್ಣಿಲ್ಲದಿರುವ ಕುರುಡ ಮೇಲಯ್ಯ. ಪುಣ್ಯ ಪಾಪವನರಿಯದೆ ಬದುಕುವ ಮನುಜನಿಗಿಂತ ನಾಯಿಕುನ್ನಿ ಲೇಸಯ್ಯ. ಕುಲಹೀನನಾದರೂ ಸುಖ ದುಃಖಗಳು ನಿನ್ನಿಂದಾಯಿತೆಂಬ ಮತಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಸಯ್ಯ ಗೋಪಾಲ ವಿಠಲ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 249வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு வைராகிய பாடலை ஒன்றை எடுத்துக்கொண்டிருக்கோம். அதாவது கோபாலதாசருடைய ஒரு பாடல், ஏகே மமத்தை கொட்டு தனிசுவி ரங்கா அப்படின்னு ஒரு பாடல். ரொம்ப அருமையான பாடல் இது. இந்த பாடலுக்கான விளக்கத்தை கூறக்கூடிய யோகிதை எனக்கு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். அதனால் தயவுசெய்து இதை அந்த பரமாத்மா ஏற்றுக்கொள்வான் என்று நம்புகிறேன். அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு அவ்வளவு ஒரு டீப்பான அர்த்தம் இருக்கிற ஒரு பாடல், மிகவும் அர்த்தம் பொதிந்த ஒரு பாடல், வைராகியத்தை நிலைநிறுத்தும் பாடல். அதாவது கோபாலதாசர் பாடல்களிலேயே பார்த்தீங்கன்னாக்கா வைராகியங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதை ஒரு முறை இருமுறை ஒருவன் கேட்டானால் நம்ம மாதிரி நார்மலாக இருக்கவங்க கூட அந்த கடவுளின் மேலே தன்னுடைய சிந்தனையை திருப்பக்கூடியதாக இருக்கும் அந்த பாடல். ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை நீங்கள் மறுபடியும் அந்த கோபாலதாசரை பாடலை கேட்டீர்களானால் உங்களை அறியாமலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கடவுளை சிந்திக்க தொடங்குவீர்கள். அதுபோல பாடல்கள் கோபாலதாசருடைய பாடல்கள். அதாவது கோபாலதாசரை போல ஒரு குருபக்தி உடையவரையோ ஒரு தியாக செம்மலையோ உங்களால் பார்க்கவே முடியாது இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு, அவர் குரு சொன்னார்ங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஆயுளிலிருந்து 40 வருடத்தை நம்முடைய ஜெகநாததாசருக்கு தானமாக கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் திருமணம் செய்து கொள்வதில்லை. அவர் இந்த உலக பந்தத்திலிருந்து விலகி இருக்கிறார். ஒரு சன்னியாசி போலவே வாழ்க்கையை நடத்துகிறார். அது மாதிரி விலகி இருக்கிறார். ஒரு வைராகியம் வந்துவிடுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் பாடல்களிலே வைராகியம் தொழிக்க ஆரம்பிக்கிறது. அது மாதிரி பாடல்கள் அதிகமாக பாடுகிறார். அது மாதிரி ஒரு அருமையான பாடல் தான் இது, ஏகே மமத்தை கொட்டு தனிசுவி ரங்கா அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலை பெங்களூரை சேர்ந்த திருமதி வனிதா பாடில் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர் நமக்கு நிறைய பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார். பெங்களூர் பஜனா மண்டலிலேயே ரெகுலராக பாடிக்கொண்டிருப்பவர். தாச சாகித்யத்திலே நல்ல புலமையுடையவர். நிறைய பஜனா மண்டலிலே கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக பாடிக்கொண்டிருப்பவர். அவர் இந்த தடவை இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திருமதி வனிதா பாடில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி வனிதா பாடில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ஏகே மமதே கொட்டு தனிசுவிரங்கா, ಏಕೆ ಮಮತೆ ಕೊಟ್ಟು ದಣಿಸುವಿರಂಗ, ನೀ ಕರುಣದಿಯನ್ನ ಪಾಲಿಸೋ ಕೃಷ್ಣ. ಏಕೆ ಮಮತೆ ಕೊಟ್ಟು ದಣಿಸುವಿರಂಗ, ನಿನ್ನನು ಭಜಿಸಲು ಅನ್ಯ ವಿಷಯಗಳಿಗೆನ್ನೊಪ್ಪಿಸುವುದು ನೀತಿಯೇ. ನಿನ್ನನು ಭಜಿಸಲು ಅನ್ಯ ವಿಷಯಗಳಿಗೆನ್ನೊಪ್ಪಿಸುವುದು ನೀತಿಯೇ. ಮನಿಸಿದಯದಿ ನೀಯನ್ನ ಪಾಲಿಸದಿರೆ, ಮನಿಸಿದಯದಿ ನೀಯನ್ನ ಪಾಲಿಸದಿರೆ, ನಿಮ್ಮ ನೇಮಕ್ಕೆ ಪ್ರತಿಕೂಲನೆ ರಂಗ. ಏಕೆ ಮಮತೆ ಕೊಟ್ಟು ದಣಿಸುವಿರಂಗ, ತನುವು ತನ್ನದೋ ಅಲ್ಲ ತನು ಸಂಬಂಧಿಗಳ್ಯಾರೋ, ತನುವ್ಯಾರೋ ತಾನ್ಯಾರೋ ಅವರಿಗೆ. ತನುವು ತನ್ನದೋ ಅಲ್ಲ ತನು ಸಂಬಂಧಿಗಳ್ಯಾರೋ, ತನುವ್ಯಾರೋ ತಾನ್ಯಾರೋ ಅವರಿಗೆ. ಧನ ಮೊದಲಾದ ವಿಷಯಗಳ ಅನುಭವ, ಧನ ಮೊದಲಾದ
ವಿಷಯಗಳ ಅನುಭವ ಹಿಂದಿನ ಜನುಮದಂತಲ್ಲವೇ ರಂಗ ಏಕೆ ಮಮತೆ ಕೊಟ್ಟು ದಣಿಸುವಿರಂಗ ಎಂದಿಗೆ ಇನ್ನು ನಿನ್ನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಬರುವುದೋ ಅಂದಿಗೆ ಉದ್ಧರಿಸೋ ಕರುಣಿಯೇ ಎಂದಿಗೆ ಇನ್ನು ನಿನ್ನ ಚಿತ್ತಕ್ಕೆ ಬರುವುದೋ ಅಂದಿಗೆ ಉದ್ಧರಿಸೋ ಕರುಣಿಯೇ ಸುಂದರ ವಿಗ್ರಹ ಗೋಪಾಲ ವಿಠಲರೆಯ ಸುಂದರ ವಿಗ್ರಹ ಗೋಪಾಲ ವಿಠಲರೆಯ ಸುಖ ಸಾಂದ್ರ ಭವ ವಿಮೋಚಕ ನಮೋ ನಮೋ ರಂಗಾಯೇಕೆ ಮಮತೆ ಕೊಟ್ಟು ದಣಿಸುವಿರಂಗ ನೀ ಕರುಣದಿಯನ್ನ ಪಾಲಿಸೋ ಕೃಷ್ಣ ಏಕೆ ಮಮತೆ ಕೊಟ್ಟು ದಣಿಸುವಿರಂಗ தனுசிவீரங்க. திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். ஏகே மமத்தை கொட்டு தனிசிவே ரங்கா நீ கருணதி பாலிசு என்ன நீ கருணதி என்ன பாலிசோ கிருஷ்ணா. அதாவது மமத்தை, மமக்காரம், பாச பிணைப்பு இதிலே மாட்டிக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம், இல்லையா? இதன் மீதோ ஒரு பாசம், என் வீடு, என் மனைவி, என் மக்கள், இல்லையா, என்னுடைய எது மேலேயோ பாசம் வைக்கிறோம். அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டை விட்டுட்டு வெளில போகணுன்னா அந்த வீட்டை விட்டு ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட அந்த வாடகை வீட்டை விட்டு வேறு வீடு செல்லும்போனால் அது மேலே நமக்கு ஒரு பாசம், ஐயோ அந்த வீட்டை விட்டு போகிறோமேன்னு. ஸோ நான் என்னது அப்படிங்கிற அந்த பாசை பிணைப்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த இறைவனை விட்டு தூரே தள்ளி போய் கொண்டிருக்கின்றோம், அந்த இறைவனை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். நாம் இறைவனிடத்தில் நெருங்க வேண்டுமானால் இந்த பாச பிணைப்பு இருக்கிறது இல்லையா, இந்த பாசம் இருக்கிறது இல்லையா, இதை இறைவனிடத்திலே செலுத்த வேண்டும். இறைவனிடத்திலே பாச பிணைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நாம் இறைவனின் அருகில் செல்லலாம். அதுதான் கோபாலதாசன் சொல்கிறாரு, ஏகே மமத்தை கொட்டு தனுசுவே ரங்கா. தனுசுவின்னா இந்த இடத்துல டயர்டு. ஏன் இந்த உலக வாழ்க்கை மேலே எனக்கு ஒரு பாச பிணைப்பை கொடுத்து என்ன நீ இவ்வாறு செய்கிறாய், கஷ்டப்படுத்துகிறாய், எனக்கு துன்பத்தை அளிக்கிறாய், எனக்கு ஒரு வித தண்டனையை கொடுக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. நான் எனது என்னுடையவை அப்படிங்கிற அந்த பாசை பிணைப்பை என்னுடைய அறுத்து உண்மையில் பாசத்தை கொண்டு வருமாறு செய்ய வேண்டும் அப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சாமி கேட்கலாம், நீ என்ன செஞ்சேன்னு நான் உனக்கு இதை செய்யணும் இல்லையா, நீ என்னத்தை சாதித்து விட்டாய், உனக்கு நான் இந்த அருளை புரிய வேண்டும் கடவுள் கேட்கலாம்னு அவரே நினைக்கிறார். நினச்சிட்டு அவரே அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீ கருணதி என்ன பாலிசோ கிருஷ்ணா. எந்த ரீசனுமே கிடையாது, நீ என்னை காப்பாற்றணும், இந்த உலக மமதையிலிருந்து இந்த பவ விமோச்சனம் செய்து இந்த பாச பிணைப்பிலிருந்து என்னை அறுத்து உன்னை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னா இல்லை, அந்த அளவுக்கு யோகித்துனா கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு யோகிதை கிடையாது. ஆனால் நீ எதற்காக எனக்கு செய்ய வேண்டிய அது காரணம் என்ன? ஒரு காரணமும் கிடையாது. கருணதி என்ன பாலிசோ கிருஷ்ணா, வெறும் கருணை தான், மியர் மெர்சி, வேறு எந்த ரீசனும். கருணை உள்ளதுடன் என்னை நீ காப்பாற்ற வேண்டும், இந்த உலக பாச பிணைப்பிலிருந்து என்னை விடுபடை செய்ய வேண்டும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளவு, அதாவது நம்ம இறைவனை விட்டு விலகி செல்கிறோம்னா அதுக்கு காரணமே பாச பிணைப்பு தான். இதை விட்டு அறுத்து விட்டு நம்ம வெளியே வந்து விட்டோமானால் நாம் இறைவனை நெருங்கி விட்டோம் என்று அர்த்தம். அதுதான் இந்த பாடல். இப்போ பாடலுடைய ஒவ்வொரு சரணமும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையான அர்த்தத்தை உடைய சரணங்கள். நின்னனு பஜிசலு, இப்போ முதல் சரணத்துக்கு போகிறோம். நின்னனு பஜிசலு அந்நிய விஷயಗಳಿಗೆನ್ನ ஒப்பிಸುವುದು நீதியே அப்படின்னு கேள்வி கேட்குறார். இறைவனே கேட்குறேன், நான் என்ன பண்ணுறேன், உன்னையே பஜித்து கொண்டிருக்கின்றேன் இல்லையா. பஜித்து கொண்டிருப்பது என்றால் பஜனை செய்வது என்று மற்றும் அர்த்தம் அல்ல. அவனுக்கு இறைவனுக்கு சேவை செய்வதும் ஒரு பஜனை தான், பஜிப்பது தான். பாடல்கள் பாடி சேவை செய்வது, நர்த்தனங்கள் ஆடி நேவை செய்வது,
ஏன் நம் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய சேவை கூட அவருடைய அந்தராத்மாவாக இருக்கின்ற அந்தர்கத்தனாக இருக்கின்ற அந்த ஸ்ரீஹரிக்கு செய்யக்கூடிய சேவை தான். இதுவாறு நான் சேவை செய்து கொண்டு உன்னையே பஜித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆனால் நீ என்ன செய்கிறாய்? என்னுடைய மனதானது வேறெங்கோ செல்லும்படி செய்து விடுகிறாய். அந்நிய விஷயங்களுக்கு என்ன ஒப்பிசுவது நீதியே. நான் அசுதந்திரன் இல்லையா, எனக்கு சுதந்திரம் கிடையாது, நீ சுதந்திரன். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உலகத்திலே நடக்கும் இல்லையா, நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் இந்த உலகத்திலே நடக்கும். நீ என்னுடைய மனதானது உன்னிடத்திலேயே நிலைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டுமே என்னுடைய மனது உன்மேல் நிலைக்கும் இல்லையா. அவன் அருளாலே அவன் பதம் பணிந்துதான் சொல்றோம் இல்லையா. நம்ம கூட சொல்றோம் இல்லையா, லட்சுமி நாராயண பிரேரணையா, லட்சுமி நாராயண பிரியத்தை அவர் தான் சொல்லணும். அவருடைய பிரேரணை இருக்க வேண்டும், இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஸோ அதான் சொல்கிறாரு, நான் எப்போவுமே உன்னிடையே பஜித்து கொண்டிருக்கிறேன், உனக்கே சேவை செய்து கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய மனதானது அந்நிய விஷயங்களில், அதான் இந்த மெட்டீரியல் இல்லையா, வேர்ல்ட்லி மெட்டீரியல் திங்ஸ், அது மேலே போகும்படி அந்நிய விஷயங்களுக்கு செல்லும்படி செய்கிறாய். அது நியாயமா? இது நீதியா? தப்பு தானே இது? இப்படி செய்யலாமா? நான் அசுதந்திரன், நீ சுதந்திரன், நீ அதுபோல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. மன்னிசி தயதி நீ என்ன பாலிசிதரே நின்ன நேமக்க பிரதிகூலவே ரங்கா. நீ ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கியா? இது மாதிரி பண்ணாதான் இப்படி பண்ணுவேன், இது போல் செய்தால்தான் இப்படி செய்வேன், ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கியா? நீ விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நீ என்ன சொல்கிறாய் அதுதான் விதி, நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் விதி. உனக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. நீ என்ன நினைக்கிற அதுதான் ரூல்ஸ், நீ என்ன நினைக்கிற அதுதான் ரெகுலேஷன். அப்படி நீ இருக்கும் பொழுது நீ எனக்கு தயதி என்ன பாலிசிதரே, நீ தய கூர்ந்து என்னை நீ காப்பாற்றி விட்டால், நீ ஏதாவது இது மாதிரி விஷயங்களை என்னை மன்னித்து என்னை அங்கீகரித்து எனக்கு தயை புரிந்து விட்டால், அது ஏதாவது உன்னுடைய நியமங்களுக்கு எதிரானதா? அப்படியேதான் நியமம் இருக்கா உனக்கு? நீ தான் நியமங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆயிற்று. நீ எனக்கு மன்னித்து எனக்கு அருள் புரிந்து விட்டால் அது உன்னுடைய நியமங்களுக்கு எதிரானதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு தான் நியமமே கிடையாது. ஏன் என்னை நீ காப்பாற்றக்கூடாது, ஏன் எனக்கு நீ அருளக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போது அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம். பாருங்கள் என்ன அருமையாக, தனவு தன்னதல்ல, தனவு தன்னதல்ல, தனு ಸಂಬಂಧಿಗಳು ಯಾರು, ತನು ಎವರೋ ತಾನು ಎವರೋ ಅವರಿಗೆ ಧನ ಮೊದಲಾದ விஷயಗಳ ಅನುಭವ ಹಿಂದಿನ ஜென்மಗಳಂತಲ್ಲவே ರಂಗ. அதாவது நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா, இந்த உடல் என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த உடல் என்னுடையது அல்ல, இது என்னை விட்டு போகக்கூடியது, இது ஒரு டெம்பரரி. இப்போ நாம் உடலை பார்த்து கொள்ள வேண்டுமான்னா கண்டிப்பாக சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதற்காக உடலை மட்டுமே பார்த்து கொள்வது என்பதும் சரியல்ல. அந்த இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் நமக்கு இந்த உடலை அளிக்கிறான், சாதனை சரீரா அப்படிம்பாங்க. சாதனை செய்வதற்காக இந்த சரீரம் வேண்டும், இதை பார்த்து கொள்ள வேண்டும், இதற்கு உணவளிக்க வேண்டும், இதற்கு சக்தி கொடுக்க வேண்டும். ஆனால் இதை மட்டுமே கவனித்து கொண்டிருக்கக்கூடாது, அந்த இறைவனையும் நினைக்க வேண்டும். தனு தன்னதல்ல, இது என்னுடைய உடல் கிடையாது, என்றோ ஒரு நாள் என்னை விட்டு போகக்கூடியது. இப்போ ஒரு சாதனை சரீரா எனக்கு அந்த முக்கிய பிராணன் கொடுத்திருக்கிறான், சாதனை புரிவதற்காக உன்னை நினைப்பதற்காக கொடுத்திருக்கிறான், அந்த உடலை கொடுத்திருக்கிறான். அதாவது நம்ம டவுன் பஸ்ஸில் போகிறோம், என்ன இன்னும் 3 ஸ்டேஷனோ 4 ஸ்டாப்லேயே இறங்கிட போகிறோம். அப்போ நமக்கு ஒரு சீட் கிடச்சிதுன்னாக்கா ஓகே, அந்த சீட் நல்லா இருக்கணும், அதை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா நம்ம இறங்கிட போகிறோம், இது நம்மளது இல்லை. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், டவுன் பஸ்ஸில் நம்முடைய ஸ்டாப் நம்ம இறங்கி போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த சீட்டை பற்றி ரொம்பலாம் அட்டாச்மெண்ட் வச்சுட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அது நிலையானது கிடையாது. நம்மளுடைய டெஸ்டினேஷன் வேறு, நம்ம இறங்கிடுவாங்க. அது மாதிரி இந்த தனு எங்கிட்ட இருக்குது, அவ்வளோதான், இது என்னை விட்டு போகக்கூடியது. பட் இந்த ஒரு பிறவியில் ஒரு சாதனை பெறுவதற்கு இது ஒரு ஊடகமாக எனக்கு இருக்கிறது, அதற்கு பார்த்துக்கணும். பட் அதை பல்லமே பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தனு சம்பந்திகள் யாரோ, இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் நம்மளுடைய மனைவி, மக்கள், என்ன பேரன், குழந்தை எல்லாமே. இவர்கள் எல்லாவும் இந்த உடல் இருக்க வரை மட்டும்தான் நமக்கு சம்பந்தம். இந்த உடல் விட்டு போனவர் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஜீவாத்மா வேற போயிடும், வெளியில் போயிடும், அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மூலஸ்வரூப்பம் வேற, அது போயிடும். அதுக்கு இப்போ இருக்கிற மனைவியே அடுத்த ஜென்மத்தில் வருவாளா, இப்போ இருக்கிற மகனே அடுத்த ஜென்மம் வருவா, வரமாட்டாங்க. மோட்சத்திலுமே அவங்களாம் இருக்க மாட்டாங்க, அது வேற. ஸோ இந்த உடல் இருக்க வரை மட்டும்தான் இந்த சம்பந்தம் நமக்கு, இது நம்ம விட்டு போய்விட போகிறது. தனு எவரோ தான் யாரோ,
இந்த உடல் யாரோ, நான் யாரோ, இதை நான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தனமுதலாத விஷயங்களா இதை நான் தெரிந்து கொண்டு விட்டால், தனம் போன்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருள், செல்வம், இது போன்ற விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னாக்கா, இந்த அனுபவம் இருக்கிறது இல்லையா, இது ஹிந்தின ஜென்மகளந்தல்லவே அப்படின்றார். அதாவது நமக்கு போன ஜென்மம் இருந்தது, முந்தின ஜென்மம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா நீங்கள் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்னு தெரியுமா? இல்லை அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பை சான்ஸ் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? ஐயோ போன ஜென்மத்தில் நான் நாயாக பிறந்திருப்பேன், ஐயோ நான் நாயாக பிறந்துட்டேனே அப்படின்னு என்னைக்காக கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லை அடுத்த ஜென்மத்தில் நான் இப்படி பிறந்து விடுவேன் என்று என்றைக்காக கவலைப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே படவில்லை, அது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்? அதை பற்றி உங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. இந்த ஜென்மத்தில் என்ன நடக்கணும் அதுதான் பார்க்கணும். போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தால் எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மாதிரி தான் இந்த விஷயங்களும். இந்த தனம் முதலியான விஷயங்கள் என்னென்னா, இந்த ஜென்மத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வேணும். அதை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாது. செல்வத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருக்குது, அதோட சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு நம்ம போன ஜென்மத்தில் அப்படி இருந்தேன், அடுத்த ஜென்மத்தில் இப்படி இருப்பேன், நம்ம எப்படி கவலைப்படுவது இல்லையோ, எப்படி அதை நம்முடைய தலைக்கு ஏற்றிக்கொள்வது இல்லையோ, அதுபோலவே இந்த தனமுதலாத விஷயங்களையும் நாம் நம்முடைய சிந்தைக்கு ஏற்றிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஹிந்தின ஜென்மகளந்தல்லவே அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அல்லது இது தன முதலியான விஷயங்கள்லாம் எப்படி வரப்போகுது, நம்ம பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாக வரக்கூடியது. அப்படி இருக்கும்போது அதை கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த தன முதலியான விஷயங்கள் செல்வங்கள் எல்லாம் அதை பொறுத்து அமையக்கூடியது. அதற்காக இப்போது நான் கவலைப்படுவதனால் ஏதாவது ஆகப்போகிறது, அதனால் ஆகப்போவதில்லை. ஸோ அதை விட்டு விடணும். இந்த உடல் என்னுடையதில்லை என்பது என்று அந்த பற்றற்ற நிலைக்கு வர வேண்டும். இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் என்னுடையவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஜென்மத்துக்கு மட்டுமானது, இது என் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த செல்வம் முதலான விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு போன ஜென்மத்தை போன்ற ஒரு விஷயம்தான். அதை பற்றி நிறைய தலையிலே ஏற்றிக்கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கோபாலதாசன் சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். இது கொஞ்சம் பெரிய பாடல் தான். இந்த எபிசோடும் கொஞ்சம் நீண்டு வரும், பொறுமையாக கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்ல அந்த சொல்கிற யோகிதையும் எனக்கு இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிந்ததே சொல்கிறேன், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பகவான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಇಂದ್ರಿಯಗಳ விஷயದಿಂದ பேதிசே கோவிந்தா நின்ன மனக்க பாரதே. நான் என்ன பண்ணுறேன், நம்முடைய செயல்கள்லாம் எதாக இருக்குது, நமக்கு பஞ்சேந்திரியங்கள் இருக்குது இல்லையா, அது இந்த உலக விஷயங்களுடன் சேரும் பொழுது தான் நமக்கு துன்பம் ஸ்டார்ட் ஆகுது. கண்ணு எதையாக பார்க்கணும், நல்ல நல்ல இதை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. காது எதெல்லாம் கேட்கணும்னு நினைக்குதோ அதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உடல் நினைக்கும் பொழுது நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கிறதுல இது உலக விஷயங்களுடன் சேர நினைக்கும் பொழுது நமக்கு துன்பம் உண்டாகிறது. அதனால் நாம் என்ன பண்ணணும், இந்த பஞ்சேந்திரியங்களையும் உலக விஷயங்களிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். பேதிசே விலக்கி வைக்க நான் நினைத்தால், அப்படிதான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்னுடைய பஞ்சேந்திரியங்களையுமே நான் இந்த உலக விஷயங்களிலிருந்து விலக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கோவிந்தா நின்ன மனக்கு இது பாரதே, உன்னுடைய மனத்துக்கு இது வரலையாப்பா, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அசுதந்திரன், எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ தான் சுதந்திரன், நான் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பவன். அப்படி இருக்கும் பொழுதும் நான் என்ன பண்ணுறேன், கஷ்டப்படுறேன். என்னுடைய பஞ்சேந்திரியங்களையுமே இந்த உலக விஷயங்களிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ உன் மனசுக்கு அது வரலையா, நீ எனக்கு என்ன பண்ணணும், அருள் புரிய வேண்டாமா, எனக்கு அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண வேண்டாமா. இந்திரே அரசா பிரம்மாதி வந்தித்த நின்ன பந்தக சகுதிಗೆ நமோ நமோ. நீ என்ன பண்ணுற பாரு, ஒரு சர்க்காஸ்டிக்காக அடிக்கிறாரு. நீ அந்த இந்திரியனோட அரசன், லக்ஷ்மியோட அரசன், பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை வந்தனை செய்கிறார்கள். உன்னுடைய இந்த பந்தக சகுதி இருக்கிறது இல்லையா, பந்தகானா பிணைப்பு, சக்தினாக்கா சக்தி, இந்த பிணைப்பு சக்தி இருக்கு பாருங்க, இதுக்கு நான் தலைவணங்கிறப்பா, விடவே மாட்டேங்குது, என்ன எல்லாத்துலேயும் போய் மாட்டி விட்டுடுது, அதுக்கு நான் தலை வணங்குறேன். தயவுசெய்து அதிலேருந்து என்னை விட்டுரு, இந்த பந்தகத்திலேருந்து என்னை அறுத்து விடு, இந்த பந்தத்திலேருந்து என்னை அறுத்து எனக்கு விமோச்சனம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் சர்க்காஸ்ட் அடிக்காது, அது இருக்கு பாருடைய இந்த பந்தக சக்தி இருக்கே,
அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். பயங்கரமானதுப்பா அது, அதில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் உன்னையே நம்பி இருப்பவன், உன்னால் மட்டுமே என்னுடைய இந்த இதிலிருந்து காப்பாற்ற முடியும். இது ஏன் மனசுக்கு வரமாட்டேங்குது? நின்ன மனக்க பாரதே கோவிந்தா, உன்னுடைய மனத்துக்கு இது வராதா அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம். ಅರಿತು ಅರಿತು ಎನಗೆ ಅರಳವಾದರೂ ವಿರಕುತಿ விஷயதி பாரது. நிறைய உலக விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். இதெல்லாம் நிலையானது அல்லன்னு தெரியும். இது நமது பந்த பாசத்திலே மாட்டிவிடும்னு தெரியும். இதிலே உழல்வது தவறு என்றும் தெரியும். அரித்து அரித்து எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். எனக்கு அறலவாದರೂ விரக்குத்தி விஷயதி பாரது. லவ நேரத்தில் மிக குறைந்த நேரம்னு அர்த்தம். லவக்ஷணதலி அப்படின்பாங்க இல்லையா, லவ நேரத்திலேனாக்கா அது ஒரு கால பிரமாணம். இவ்வளோ குறைந்த காலத்திலே அப்படின்னு சொல்றதுக்கு தான். அதே குறைவு, லவங்கிறதே குறைந்த காலம், அதிலே ஒரு அரலவா, அதுலேயும் பாதி. அந்த காலத்திலாவது எனக்கு இந்த உலக விஷயங்களிலிருந்து விரக்தி வருமானா வரமாட்டேங்குது. எல்லாம் தெரியுது, இது தப்புன்னு தெரியுது இல்லையா. நம்ம பார்க்குறோம், இப்போ நிறைய பேர் குடிக்கிறாங்க, நிறைய பேர் புகைப்பிடிக்கிறார்கள். அவர்களுக்கு அது கெடுதல்னு தெரியுது, தெரிந்தும் அதில் உடைகிறார்கள். சில பேர் நம்மளுக்கு வேறு புத்தி சொல்லுவாங்க, சார் இதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க சார்னு. ஸோ இது போல் தெரிந்து, இது தவறானது தெரிந்தும் ஒரு அரை நிமிஷ நேரம் கூட, அரை லவ நேரம் கூட என் மனதுக்கு விரக்தி கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த வெளியே வர வேண்டும் என்ற ஆசை உண்டாக மாட்டேன் என்கிறது அப்படின்றாரு. இவன் விஜயேந்திரஜித்தர் கூட பாப்ப விமோசன ஸ்தோத்திரத்தில் சொல்றாரு, அப்போ ஒரே ஒரு நாள் நான் இந்த உலகத்தை எல்லாம் மறந்து உன்னை மற்றையே நினைத்து கொண்டு இருந்து விட்டேன் என்றால் எனக்கு அந்த யமபாவம் போய்விடும் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அது என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல, அது முடியாதுன்னு எனக்கு தெரியுன்றாரு. அது மாதிரி தான் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியுது, இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, நானும் அதிலிருந்து ஒரு விரக்தியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு அரை நிமிடமாவது, அரளவ நேரமாவது இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ನಿನ್ನ ಸ್ಮರಣೆ ಒಂದಲ್ಲದೆ ಮರುಳು ನೀಗುವ ಬಗೆ ಕಾಣೆನೋ ರಂಗ. இந்த பைத்தியம் இருக்கிறது இல்லையா, மரளுன்னா பைத்தியம், ஜனமரளோ ஜாத்திரா மரளோமாங்க, அது மாதிரி மரளுன்னா பைத்தியம். இந்த பைத்தியம் இருக்கிறது இல்லையா, இந்த உலக விஷயங்களில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பைத்தியம் எனக்கு இருக்கிறது இல்லையா, இது உன்னுடைய ஸ்மரணை செய்வதால் மட்டுமே, உன்னை எப்பொழுதும் சிந்தையிலே வைத்திருப்பதால் மட்டுமே விலகும். வேறு எந்த வழியுமே எனக்கு தெரியல, அதுக்கு எனக்கு அருள் புரியப்பான்றார். கருணா சாகரா, எப்போவுமே கருணை உள்ளவன், நீ எனக்கு கருணை புரிய வேண்டும் என்றால் கருணையினால் தான், வேற அந்த ரீசனும் கிடையாது. கருணா சாகரா நின்ன ஸ்மரணை ஒன்று அல்லது உன்னுடைய சிந்தனை ஒன்று அல்லாது மருளு நீங்குவ, இந்த பைத்தியம் நீங்கக்கூடிய வகை காணேனோ ரங்கா, வேற எந்த வகையும் காணல, ஆனால் என் மனம் உன்னதிலே லயிக்க மாட்டேன் என்கிறது, அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்தில் மிக அழகாக இறைவனை வேண்டுகிறார். எப்படி இறைவனிடம் வேண்ட வேண்டும், நம்ம இறைவனிடம் என்னென்னமோ கேட்குறோம், எனக்கு அது கொடு, இது கொடு, இப்போ கொடு, நாளை கொடு, எனக்கு 10ஆம் தேதிக்குள்ளார இதை கொடு, இது மாதிரிலாம் கேட்குறோம் இல்லையா. இப்படிலாம் கேட்கக்கூடாது. எப்படி இறைவனை வேண்ட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தருகிறார் இந்த கடைசி சரணத்திலே. அவருடைய கோபால விட்டலா அப்படிங்கிற ஒரு அங்கீதத்தை கொண்டு வந்து, ಎಂದಿಗೆ ಇನ್ನು ನಿನ್ನ ಚಿಂತೆಗೆ ಬರುವುದೋ ಅಂದಿಗೆ ಉದ್ಧರಿಸೋ ಕರುಣಿ ಸ್ವಾಮಿಯೇ. ಎಂದಿಗೆ ಎನ್ನಿಕೆ ನಿನ್ನ ಚಿಂತೆಗೆ ಬರುವುದೋ ಅಂದಿಗೆ ಉದ್ಧರಿಸೋ. என்னைக்கு உன் மனசில் பாவம் இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இந்த உலக வாழ்க்கையிலேயே உழண்டு கொண்டிருக்கின்றான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், நொந்து போயிருக்கிறான், வெந்து போயிருக்கிறான் அப்படின்னு உனக்கு தெரியும், இவனை என்னைக்கு இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உன்னுடைய சிந்தைக்கு வருகிறதோ அன்னைக்கு காப்பாற்றப்பா போதும். இன்னைக்கே பண்ணலாம் அடப்பிடிக்கல, நான் உன்னுடைய மனசுக்கு என்னைக்கு என்னை காப்பாற்றணும்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு கருணை கூர்ந்து என்னை காப்பாற்றப்பா இறைவா. சுந்தர விக்கிரக கோபால விட்டலரேயா, அருமையான சுந்தரமான விக்கிரகம் போல உருவத்தை உடைய என்னுடைய இஷ்ட தெய்வமான கோபால விட்டலனே, சுகசாந்திரா பவமோச்சக நமோ நமோ. இதுதான் சொல்றாரு பாருங்க. இந்த வாழ்க்கை நம் கடல் இருக்கிறது இல்லையா, இதிலே நான் உழண்டு கொண்டிருக்கிறேன், இதுக்கு விமோச்சனம் யார் கொடுப்பா? பவமோச்சக யாரு? நீதான். உனக்கு நமோ நமோ, உன்னை நான் வணங்குகிறேன்,
உனக்கு என்னைக்கு காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறதோ பார்த்து காப்பாற்றி விடுப்பா. ஆனால் அந்த லிஸ்ட்டில் என் பேரை வச்சிருப்பா. அட்லீஸ்ட் அப்படி ஒரு லிஸ்ட் நீ வச்சிருந்தேன்னா அந்த லிஸ்ட்டில் என் பேரை வச்சிருப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். ஒரு அருமையான கோபாலதாசருடைய பாடலை பாடினோம், கேட்டோம். இந்த பாடலை நாம் பாடி அந்த இறைவனை இறைந்து வேண்டி நம் மனதை அந்த இறைவனிடம் செலுத்துவதற்கான வழியை தேடுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய.